பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. இங்க பாருங்க, இந்த நெல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாரா இருக்குது. இது ஒரு காலத்துல விதைக்கப்பட்டது. ஆனா அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விதையாவே இருக்காது. அது ஒரு நாள் வளர்ந்து அறுவடைக்கு நேராக தயாராகி வருகிறது. அதே போலதாங்க உங்க வாழ்க்கையில பல விதத்துல நீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க. பல வருடங்களா வியாதி நிமித்தம் கண்ணீர் சிந்திருப்பீங்க. பல தோல்வி நிமித்தமாக, உங்களை நம்பின மனிதர்களை ஏமாற்றுவது நிமித்தமாக, இந்த உலகத்துல சொல்ல முடியாத காரியங்கள்ல நீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பதில வைத்திருக்கிறாரு. எவ்வளோ நீங்க இந்த உலகத்துல கண்ணீரோடு ஜெபத்துல சிந்தி அந்த கண்ணீரெல்லாம் பதில் கிடைக்கலையே, அந்த கண்ணீருக்கெல்லாம் நாட்கள் என்ன ஆச்சு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைத்து நீ கம்பீரத்தோடு அறுப்பன் என்று. ஆண்டவருக்கு தெரியுங்க உன் கண்ணீர் அது விதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. இந்த பூமியில விதைக்கப்பட்ட ஒரு விதைய அது விளைஞ்சு ஒரு நாள் அறுவடையை தருமானால், உன்னுடைய கண்ணீருக்கும் இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு கம்பீரத்தோடு ஒரு அறுவடை காத்து கொண்டிருக்கிறது என்று. சீக்கிரத்துல நீங்க கம்பீரமான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துல அறுக்க போறீங்க. பாருங்க எவ்வளவு அறுவடை, பாருங்க எவ்வளவு மிகுதியா இருக்குது. ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு சொட்டு கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. கலங்காதீங்க. சீக்கிரமா நீங்க எவ்வளோ கண்ணீர் வடிச்சீங்களோ, எவ்வளோ அழுதீங்களோ, எல்லாத்திற்கும் மேலாக பெரிய அறுவடையான ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. உங்க எதிர்காலத்துல சரி, உங்க வேலையில சரி, உங்க படிக்கிற காரியத்துல சரி, எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. கலங்காத. கம்பீரத்தோடு உன்னை அறுக்க கர்த்தர் கிருபை செய்வார்.